ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சாஃப்டான ஸ்பான்ச்சியான ரவா கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு ஓவன், முட்டை, பட்டர் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளவுகள் சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துங்க. இதில் 1.25 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். முதல்ல 1/2 கப் சேர்க்குறேன், அதுக்கப்புறம் 1/4 கப் சேர்க்குறேன். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா ரவையும் சர்க்கரையும் 2 கப் அளவுக்கு இருக்குது சேர்ந்து. இப்போ இதை உங்களால் எந்த அளவுக்கு நல்ல நைஸான பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். இதில் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இது பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நெய் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த இடத்துல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. தயிரில் சின்ன சின்னதாக அந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேக் ரொம்பவே ஃப்ளஃபியாக வராது, சாஃப்டாக இருக்காது. என்றைக்குமே அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த கட்டித்தன்மையை உடச்சிட்டு நல்லா க்ரீமியாக கொண்டு வரணும். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்து பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தயிரை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதில் சரியாக 1/2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்தாலும் ஆற வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரவை சக்கரை பொடி இருக்கு இல்லையா, அதை ஒரு சல்லடியை வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு துளி உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஓரங்களில் ஒட்டி இருக்கிறத எல்லாத்தையும் நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் இது நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும். உங்ககிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஈனோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், மளிகை கடையில். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எதற்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கேக் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வரத்துக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கவலைப்பட வேணாம். அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக தான். அது இல்லைனாலும் கேக் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை அதுவும் இல்லை வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை கூட பயன்படுத்திக்கலாம். அதாவது காய்ந்த வேர்க்கடலையை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துட்டு அதனுடைய தோல்களை நீக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கேக் மாவில், அதாவது கேக் செய்யும்போது அடியில் போய் அதோடய மொத்தமாக தங்கிடும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாவு கலந்துட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கேக்கில் நடுவில் அங்கங்கே இருக்கும், மேலேயும் அப்படியே இருக்கும். ஒரு பீஸ் நம்ம சாப்பிடும்போது இன்பிட்வீனில் நல்லா கடிப்படும். இப்போ இதை கொஞ்சமாக அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. அதுக்கடுத்துதான் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்திருக்கேன். எப்பவுமே கேக் செய்யறதுக்கு அடியில் கொஞ்சம் குழியாக இருக்கிற பாத்திரம் இருக்கக்கூடாது. அதாவது அடி சமமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இப்போ இதில் எண்ணெய் தடவி விட்டுருங்க. சுற்றி நல்லா எண்ணெய் தடவி விட்டுருங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் தடவிங்க. கொஞ்சம் நிறையவே தடவுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் வரும். தடவிட்டு இப்போ இந்த பேட்டரை நம்ம அதில் சேர்த்துடலாம். அந்த மாவை சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட அடிகனமான கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா பிரியாணிலாம் செய்யக்கூடிய அந்த பெரிய அலுமினிய பாத்திரம் இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் அடியில் கொஞ்சமாக உப்பு தூவியிருக்கேன். இது ஏற்கனவே நான் கேக் செய்யறதுக்காக பயன்படுத்தின உப்பு இது. இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். மூடியில் ரப்பர்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்கெட் போடல, அப்புறம் வெயிட்னு சொல்லக்கூடிய விசில் போடல. இதை இப்போ நம்ம மூடிடலாம். லோவுக்கும் மீடியமுக்கும் இன்பிட்வீனில் இருக்கட்டும். சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம திறந்துடலாம். நல்ல ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிண்ணத்தை இதில் வச்சிடலாம். சுற்றி ஓரங்களில் தொடாத மாதிரி வைங்க. நிறைய பேர் கேக் செய்யும் போது எங்களுக்கு கருகிடுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரங்களில் அந்த கிண்ணம் போய் தொடும். அந்த மாதிரி தொட்டுச்சுன்னா சட்டுன்னு கருகிடும். அதனால் சுற்றியும் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
இப்போ இதை மூடிடுங்க. கேஸ்கெட் போடல, அதே மாதிரி வெயிட்டுன்னு சொல்லக்கூடிய விசிலும் வைக்கல. சரியாக லோவிலேருந்து மீடியமுக்கும் இன்பிட்வீனில் வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 35 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக 35 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இதை நம்ம திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா சிவந்து நல்லா சூப்பராக அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை அந்த குக்கர்லேருந்து எடுத்து வெளியில் எட்ட வச்சுட்டு நல்லா ஆற வைங்க. என்றைக்குமே கேக் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிண்ணத்துலேயும் ஒட்டாமல் இருக்கும், கேக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. சுற்றி வந்து கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை ஒன்று இது மாதிரி மூடிட்டு இந்த மாதிரி கவுத்தி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த கிண்ணமும் கருகலை பாருங்கள். குக்கரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, குக்கரும் கருகாமல் வந்தது பாருங்கள். ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம திறந்துடலாம். வாவ், இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட பிசிறு தட்டில் எதுவுமே பண்ணலை, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கிண்ணத்துலேயும் பாருங்கள், எங்கேயுமே அதிகமாக ஒட்டலை, எதுவுமே பண்ணலை பாருங்கள். கிண்ணமும் கருகலை பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஒரு தடவை அழுத்தியும் காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய கை எந்த அளவுக்கு நல்லா உள்ளே இறங்கி மேலே எழும்புது பாருங்கள். சைடில் கேக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெளியில் இந்த மாதிரி வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குது கேக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக அந்த கத்தி உள்ளே அழகாக இறங்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், கேக் எந்த அளவுக்கு அந்த சின்ன சின்ன துகளோட சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம கோதுமை மாவு மைதா மாவு செய்கிறத விட ரவா கேக் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்க வந்து கேக்கு வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக வந்து ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.